வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி தக்காளி நடவு போட்டுக்கிறேங்க. வாங்க, என்ன வெரைட்டி போட்டுக்கிறேன், எவ்வளோ நாற்று போட்டுக்கிறேன், எவ்வளோ இடைவெளி விட்டு போட்டுக்கிறேன், எப்போ காய்க்கு வரும், மழை காலத்துக்கு தாங்குமா, எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துலாம். வாங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்ப அனைத்து விவசாய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் தோட்டத்தில் பண்ணதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போனாங்க. வாங்க, வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து போட்டு நாற்று அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டேங்க. ஏற்றிட்டு வந்து மோட்டரை போட்டு நடவு போடுறேங்க. இன்றைக்கி நாங்கள் குறைஞ்ச வச்சு ஒரு 30 சென்ட் டு 35 சென்ட் காலம் நடவு போடுறேங்க. ஒரு 3500 நாற்று பிடிக்குங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 10,000 நாற்று போடலாங்க. இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாகோ வெரைட்டிங்க. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் நாங்கள் வந்து பெட்டராக வந்து நினைக்கிறதுங்க. விவசாயிகளுக்கு மத்தியில் இதுதான் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறேங்க. ஏகப்பட்ட வெரைட்டி வந்தாலுமே பழைய வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பிராண்டடோடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மழைக்கு தாங்கக்கூடிய வித்து சாகுவத்தானுங்க. இதுவுமே வந்து 100% கேரண்டி கிடையாதுங்க. எல்லா வித்தும் 2 மலைக்கு போகுதுன்னா இது மறுபடியும் ஒரு மலைக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா தாங்கு, அவ்வளோதானுங்க. மலைக்கு தாங்காத தக்காளி இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க. மலைக்கு தாங்குகிற தக்காளி எல்லாமே ஒரு மலைக்கு 2 மலை வேஞ்சுன்னா அவுட் ஆயிருங்க. இடைவெளி பார்த்தீங்கன்னா நல்லா இடைவெளி விட்டு போட்டுக்கிறேங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி இடைவெளி. பார் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 அடி வரைக்கும் இந்த நாற்றுக்கு நாற்று எல்லாமே 1.5 கணக்கு வச்சு இவனை போட்டுக்கிறேங்க. ஏன்னா மழை காலத்தைங்காட்டி நீங்கள் கரெக்டாக காய்க்கு வர்றது பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஸ்டார்ட் ஆகணும்னு வச்சு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை காய்க்கு வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐப்பசியில் மழை காலத்தில் பூ மஞ்சக்கிறனால மழைக்கு ஓரளவுக்கு இருக்கிறக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாற்று வந்து நல்லாவே வளர்ந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி ஓடுறப்போ நனைச்சி போட்டு நாற்று வந்து நல்லா மஞ்சியோடு வருங்க. மஞ்சியோடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருந்ததுன்னா மறுபடியும் 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து தண்ணி விட வேண்டியது இல்லைங்க. நல்லா எக்ஸ்ட்ரா வேரில் ஈரப்பாக உறிஞ்சி வச்சு நல்லா தாங்குங்க. நல்லா சுருக்குன்னு காஞ்சக்கப்புறம் தண்ணி விட்டிங்கன்னா காடு எல்லாம் வெடி போடிருங்க. நல்லா 4 நாள் கழிச்சு விட்டா அப்படியே நாற்றெல்லாம் பிடிச்சிக்குங்க. இப்போ வந்து நடவு போட்டாச்சுங்க. வேறு ஏதாச்சும் டவுட்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.